ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அழகை வந்து பார்த்தாங்க. ஆமாங்க, நம்ம அழகு மயிலை தாங்க பார்த்தோம். ரொம்ப பார்க்கவே அழகாக வந்து இருந்தது. இப்போ நம்ம ஜங்ஷன் வந்திருக்கோம். எந்த ஒரு ஜங்ஷன் அப்படின்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழின்னு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம பிளாக் டெண்டர் போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ திண்டுக்கல்ல காலையில் ட்ரெயின் ஏறிட்டு காலையில் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருந்தது நம்மளுடைய ரயில் பயணம். இப்போ நம்ம காரில் ஏறிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு சாங்கை கேட்டுக்கிட்டே நம்மளுடைய வைபை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கெட் ஸ்டார்ட். சூப்பராக இருந்ததுங்க அந்த ரோட்டில் போகிறதே. நம்ம இப்போ பிளாக் டெண்டர் வந்து ரீச் பண்ணி வச்சு பாருங்கள் வெளியே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. நம்ம இன்னொரு கேட் வழியாக ஒரு சூப்பரான ஒரு பிளேஸை வந்து கிராஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். நம்ம போனப்போ கூட்டமே இல்லைங்க. இப்போ உள்ளே வந்து இந்த குகைக்குள்ளே என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போகிற மாதிரி வந்து இருக்குது. இவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே இவ்வளோ நேரம் எங்கடா இருந்தீங்க அப்படின்னு தாங்க தோணுது. நம்ம கொண்டு போனதையெல்லாம் லாக்கரில் வச்சுட்டு இப்போ பாருங்க. அப்புறம் நான் வரமாட்டேனா? ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆனதே வந்து இந்த கோஸ்ட் ஹாரர் ரூம்குள்ளே தாங்க போனோம். பட் அங்கே இருட்டாகவும் சம் பிக்சர்ஸ் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் வந்து எதுவுமே அங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் நான் போயிருக்கேன், ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து போனப்போ பயங்கர த்ரில்லிங்காக பயங்கரமாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ நான் நிறைய டைம் அந்த இடத்துல உள்ளே போய் பயந்துருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இந்த தடவை ஒன்றுமே இல்லை அப்படி தாங்க சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தது அப்படின்றத. இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்து போயிடலாங்க. பாருங்கள், இது கிட்ஸ் அண்ட் லேடிஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ நாங்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டோம். பட் கிஷோருக்கு வந்து அலோவ் பண்ணலை. தம்பி நீ கிட்ஸெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு அவனை வெளியே தரத்தி விட்டாங்க. நாங்கள் போய் உள்ளே நின்றுட்டு அவனை கடுப்பேற்றிட்டு இருந்தோங்க. வெளியே அப்பாவும் பையனும் உட்காந்துட்டு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம இன்னொரு வாட்டர் ஃப்ளோக்கு வந்து போயிடலாம். இது எங்களுடைய ஃபேவரட்டானது அப்படின்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது ஃபேமிலியோட ஒன்றாவே நம்ம வந்துட்டு அப்படியே தண்ணியில் மிதந்துட்டு போகிறது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்ல மரங்கள் நிறைந்து நடுவில் தண்ணி இடையில வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுறது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். செம ஃபன்னாக ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா ஒன்றா போகிறது அப்படின்றதே ஒரு நல்ல அனுபவம். மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒன்றா போக முடியாது. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கீழே இருக்கிறத எல்லாம் முடிச்சுட்டு மேலேருந்து ஜருகி இந்த லைனில் போவோம் தெரியுமா? சாரிங்க, எனக்கு இது பேரை தெரியல. அங்கே போர்டையும் நான் கவனிக்கல, போர்டு வச்ச மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்லை. பாருங்கள், இது பயங்கர இருக்கிறதுல ரொம்ப த்ரில்லிங்கானதுங்க. நான் போயிருந்திருக்கேன், நம்ம இங்கே அதிசயத்துலலாம் போயிருக்கேன். பட் இந்த டைம் வந்து என்னன்னே தெரியல, இந்த மாதிரி எதில் போனாலும் வந்து ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருந்தது, ஒரு மாதிரியாக இருந்தது. ஏஜா என்னன்றது தெரியல. இந்த ரைடுக்கு பாருங்கள் எவ்வளோ மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உட்கார போகிறேங்க. கிளம்பிட்டோம். ஒரு
வழியாக கீழே வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக எதிர்த்தாப்புல இருக்கிற இந்த மியூசிக் வாட்டர் ஃபால் தாங்க. இது ஒன் ஆஃப் தி மை ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இங்கே ஆடுற மக்கள் யார் மனசில் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு தப்பான எண்ணமோ ஆண் பெண் ஐயோ நம்மளை பார்க்குறாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அங்கே போடுற பாட்டுக்கு தன்னை மறந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க. எல்லா மக்களுமே எல்லாரோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கண்ணே. வாங்க நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்து சேம் இன்னொரு ரைட் வந்து போயிட்டோங்க. இது வந்து போனது வந்து பைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது ஓப்பனில் வந்து போகிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்படின்னு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அந்தந்த இடத்துல வந்து ஒரு மேடு மாதிரி வச்சுருப்பாங்க. த்ரில்லிங்காக நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். பேராக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லா தீம் பார்க்லேயும் கண்டிப்பாக இது இல்லை. இந்த லக்கி ஃபால்ஸ்லேயும் நம்ம ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டோங்க. இது வந்து டைமிங் மட்டும்தான். ஒரு 1 o'clock and 2 o'clock மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பாட்டு ஓடிட்டே இருந்ததுனால நான் அந்த வைப்லேயே வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் பலாப்பழ மரம் பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்னு. எந்த பெல்ஸுமே இருக்காது. என்கிட்ட லினை எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த குதிரை சவாரியில் நம்ம பாப்பா வந்து போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் இந்த ஜெயின்ட் வீல் இது வந்து மறக்கவே முடியாதுங்க. நம்ம திண்டுக்கல் மாரியம்மன் கோவில் திருவிழா ஹாட்டே வெளியே விழுகிற மாதிரி இருந்தது. ஸோ வந்து வாட்டர் ரைட்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் இல்லாத இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வந்து அடுத்து வந்து போகிறதுக்காக ரெடி பண்ணிடுறாங்க. ஈரத்துணியோடு இங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த கப்பு ஒன்றுமே செய்யாதுங்க. ஆனால் இதில் போனாவே நமக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி மண்டையெல்லாம் சுற்றி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ரீசன்னே தெரியலங்க. ஸோ இந்த இதுவும் ஹாப்பியாக த்ரில்லிங்காக வந்து இருந்தது. ஆனால் இதில் சுற்றும் போது இந்த மாதிரி ரைட்லாம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அதை பார்க்கும்போதும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் லினை கிஷோர் தான் வந்து நிறைய இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. நான் கீழே இருந்த மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துட்டேங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் பார்த்ததில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் டெண்டர் நல்லாவே இல்லை, நீட்னஸ் இல்லை, கூட்டமாக இருந்தது அப்படின்னு. இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. ஆனால் வந்து நீட்னஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. நம்ம ட்ரெஸ் சேஞ்சிங்காக இருக்கட்டும், பிளேஸாக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், நம்ம விளையாட போகிற இடமா இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. எதுவுமே டேமேஜாவோ எதுவுமே கிடையாது. ரொம்ப சேஃபாக இருந்தது. எல்லாத்துக்குமே ஆள் வந்து இருக்காங்க நம்மளை சேஃபாக வந்து அனுப்புறதுக்கும் சரி, அங்கே கீழே வந்து நம்மளை ரீச் ஆனோன்னு கூப்பிட்டுக்கிறதுக்கும் சரி, ரொம்ப சேஃபாக ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நீங்கள் பயப்படாமல் போகலாங்க. இங்கே 1000 rupees வந்து சார்ஜ் அவுட் பண்ணுறாங்க. உள்ளே எதுக்குமே வந்து காசு வந்து கிடையாதுங்க. 1 or 2 மந்த்லும் வந்து வாங்குகிறாங்க. மற்றபடி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுட்டு எல்லாமே உள்ளே நல்லா இருக்குது. ஓகே, இந்த சம்மரை நீங்கள் அங்கே போய்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்கும் செஞ்சுருங்க. Thank you for watching. See you next video.